வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்றைக்கி விஜய் ஆண்டனி ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க மார்கன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மார்கன் படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே மாஸ்க் போட்ட ஒருத்தன் ஒரு வித்தியாசமான இன்ஜெக்ஷனை ஒரு பொண்ணோட கழுத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணுறான். இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற கெமிக்கல் அந்த பொண்ணுடைய உடம்புல ரியாக்ட் ஆகி அந்த பொண்ணுடைய உடம்பு ஃபுல்லாக கருப்பாகுது. அந்த பொண்ணு துடிக்க இறந்தும் போகிறான். இறந்து போனால் அந்த பொண்ணோட உடம்பு தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு கொலகாரன் இங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கொலை நடந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ், ப்ரெஸ், மீடியா அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த வித்தியாசமான கொலையை பற்றி இந்தியா ஃபுல்லாக எல்லா இடங்களையும் தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கொலையை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் போலீஸாக இருந்த நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய பொண்ணுக்கும் நடந்து அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு. அதே மாதிரியான ஒரு கொலை இங்கே சென்னையில் நடந்திருக்கிறத கேள்விப்பட்டு விஜய் ஆண்டனி சென்னைக்கு வந்து இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜய் ஆண்டனி பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல தமிழன்பு அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி தெரிய வருது. அதுக்கப்புறம் நடந்த தரமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? இந்த தமிழன்பு அப்படிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் கொலை பண்ணியிருப்பானா, இல்ல வேற யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா? இந்த கொலைக்கும் விஜய் ஆண்டனியுடைய பொண்ணு கொலைக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த ரெண்டு கொலையும் பண்ணது ஒரே ஆளா? இந்த கொலைகாரம் மறுபடியும் இதே மாதிரி கொலைகள் பண்ணுவானா? அப்படியே அந்த கொலைகாரன் கொலை பண்ணாலும் விஜய் ஆண்டனி அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலைகாரனையும் கண்டுபிடிச்சி அந்த கொலையும் தடுத்து நிறுத்தினாரா? அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டர் லியோ ஜான் பால் விஜய் ஆண்டனியை ஹீரோ வச்சு மார்கன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காரு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சஸ்பென்ஸோட ரொம்பவே சூப்பராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் மூவிக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் சூப்பர் நேச்சுரல் பவரை யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. டைரக்டர் படத்தை ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் நமக்கு கொடுத்துருக்காரு. கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத படத்துடைய எண்டு வரைக்குமே ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுற சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். டோட்டலாக மார்கன் படம் எப்படி இருக்குன்னா, ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்கன் படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை. அதனால் ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஒரு நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.